கிராமத்து ஸ்பெஷல் சுட்ட கத்தரிக்காய் தொக்கு இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு கத்தரிக்காய் பறித்து வச்சுருந்தேன். அப்புறமா இன்னொன்று தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்தாச்சு. இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கத்தரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வேகிற மாதிரி சுட்டு எடுக்கணும். இது கூடவே வரமிளகா ஒரு 3 வந்து தனியாக அடுப்புலேயே வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். வேணால் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் சுட்டு எடுத்தேன். எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறமா கையாலேயே மசிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கையால் மசிக்கிறது சிரமமாக இருந்தனால நான் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தேன். ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போடணும். ஜீரகம் போட மறந்துட்டேன். கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்புறமா புளி வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு எடுத்து அதையுமே ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கத்தரி, தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். நல்லா கொதிக்கணும். சொன்னல ஜீரகம் போட மறந்துட்டேன்னு, அதுக்கப்புறமா தட்டில் இருந்த ஜீரகத்தை எடுத்து வாயிலே போட்டுட்டேன். இதுக்கப்புறமா போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே டேஸ்ட்டு ஈவனாக இருக்கும். நான் பண்ணுற இந்த கத்தரிக்காய் தொக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அம்மா நம்பாமல் என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி சட்னியும் கூட ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து சட்னியை விடைக்கும் எல்லாருமே இந்த கத்தரிக்காய் தொக்கு தான் விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படி சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டோம். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்.